ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான சிசர் 7 சீசன் 1 எவ்வளோ வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறு நிறைய சேனலில் போட்டாங்க, நான் போட வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட இந்த அனிமேவை போட சொல்லி கேட்குறீங்க. இந்த அனிமே வேறு லெவலில் சூப்பராக அதே நேரத்தில் காமெடியாகவும் இருக்கும். அது சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தாலுமே கூட திரும்ப பார்க்கலாம், அந்த லெவலுக்கு ஒர்த்து தான். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். நீ திறமையான கில்லர் தான், இந்த 10 பில்லியன் எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பாஸ் கொடுத்தா பணத்துக்கு வளர்ப்புறவன் நான் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ எத்தா டைலாக் பேசிட்டு வரான். பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோ கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸ்கூல் முன்னாடி நம்ம ஹீரோ சோப் வைக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். சி அப்படிங்கிற ஒரு பவரை யூஸ் பண்ணி சிசரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோ வேற லெவல்ல அதை செஞ்சு கொடுக்குறான். வாழ்க்கை இவ்வளோ சீனான அந்த சின்ன பையன் கேட்டா, அந்த சின்ன பையன் வயிற்றுலேயே குத்தி 7 இன்னல இருந்து நம்ம வேலையை மாத்திரம் ப்ரொஃபஷனல் கில்லர், மாசம் நிறைய சம்பாதிக்கிறோம் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் கூட சொல்லுவோம். இந்த வேலைக்கும் நீ இதே தான் சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவனோட மிஸ்டீரியஸ் பாஸ்ட்டை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கிட வேணாமா அப்படின்னு போ கேட்கவும், என் மறந்து போன மெமரிஸை திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ஸ்டெயின் டெக்னாலஜியால அது முடியும், பட் நமக்கு அதுக்கு 1 கோடி தேவை அப்படின்னு சொல்லி போ சொல்றான். ஏன்ஷியன் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிறது ஹிட்மேன் ஜாப். இதுல 2 டைப். ஒன்னு ஆர்கனைசேஷனா கவர்மெண்ட்டுக்கு கீழே பண்ணுவாங்க, சில பேர் ஃப்ரீலான்சர்ஸா இருப்பாங்க. பட் ஹிட்மேனா இருக்கிறது இல்லீகல்ங்கிறதுனால வெளியே சொல்றதுக்கு வேற ஒரு ப்ரொஃபஷனை நம்ம பண்ணணும் அப்படின்னு போ சொல்லவும், நீ சொல்றதெல்லாம் கேட்டா நிறைய வேலை இருக்கும் போல தெரியுது நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பாட்டில கீழே போடுறா, உன் பாஸ்ட பத்தியும் உனக்கு தெரியாது, உன் ஃபேமிலி யாருன்னு உனக்கு தெரியாது. இதுவே நீ ப்ரொஃபஷனல் கில்லர் ஆகிறதுக்கு தகுதியானவன் அர்த்தம். கில்லர் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு ஸ்கில், யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா உள்ள நுழையிறது. இந்த ஏக்க நீ போட்டு உடச்சனா நீ எதை கற்பனை பண்றியோ அது மாதிரியே நீ சேஞ்ச் ஆவ. ஆனா அதே நேரத்துல நீ ஒரு ஹியூமன் தான், சோ தப்பான எதுவும்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு போ சொல்லவும், நீ ஒரு சிக்கன் தானே, நீ தான் அந்த முட்டையை போட்டியா நம்ம ஹீரோ கேட்கறான். பல மாசமா கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதுடா அப்படின்னு சொல்லி அது சொல்லவும், லேடி சிக்கனா பாரி நம்ம ஹீரோ அதையே வெறுப்பேத்துறான். அடுத்தது ஸ்கில் நம்பர் 2, ஒரே அட்டாக்ல டார்கெட்டை கொலை பண்ணணும். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் அப்படின்னு கும்பு பண்ணல வர மாதிரி போ வந்து நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். மீட் பால கூட உனக்கு எடுக்க தெரியல அப்படின்னு நம்ம வாயில போட்டு அச்சோ சூடுதே குழப்பிட்டு இருக்கான். 3வது ஸ்கில், கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடணும். ஷாஃபே உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு போ சொல்லவும், அம்மா தொண்டு பவுன்சியா இருக்கான், இவன் என்ன தூக்கிட்டு பறப்பானா நம்ம ஹீரோ கேட்டா, ஐயோ பால் மாதிரி இருக்குது, பாலை பிடிச்சிட்டு பறக்குதே அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். 4வது ஸ்கில், கருணையே இருக்கக்கூடாது. அச்சோ வரல போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கதறான். கில்லர் கோர்ஸா நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட, சர்டிபிகேட் யாருக்கு முக்கியம், பிராக்டிகல்ஸ் தான் உனக்கு ரொம்ப முக்கியம். அந்த வெட்டிங் ஹாலுக்குள்ள போயிட்டு கல்யாணம் பொண்ணு முடிய வெட்டிட்டு வா, அதுதான் உனக்கான அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி போ நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறான். சின்ன வயசுல இருந்தே இந்த கல்யாண பையனும் பொண்ணு ஒன்னா இருந்திருக்காங்க. சோ அதை ஒரு வீடியோவா மெமரிஸா மேக் பண்ணிருக்காங்க. இதுக்கு மாதிரி நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருந்தா சாப்பிடலான்னு ஒருத்தன் குட்டி தான். நம்ம ஹீரோ அவங்கள அடிச்சு போட்டு அந்த பொண்ணோட முடிய வெட்டலாம் அப்படின்னு போய் பார்த்தா அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அம்னீசியா இருக்கிறதுனால நம்ம ஹீரோட பழைய மெமரிஸ் எதுவும் இல்ல, என்னோட மெமரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே யோசிக்கிறான். இப்போ அந்த வீடியோவும் ஒரு வழியா முடியுது. வேற லெவல்ல எமோஷனலா இருந்துச்சுப்பா அப்படின்னு மாப்பிள்ள முடிய நம்ம ஹீரோ வெட்டிட்டு, அதுதோ சாரிப்பா தப்பா வெட்டிட்டேன் அப்படின்னு பொண்ணோட முடிய வெட்டிட்டு இப்போ டக்குனு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறான். டேய் சவனை ஏன்டா என்ன ஃபாலோ பண்றான், அவனுங்க என்னையும் அடிப்பானுங்க, ஒரு பொண்ணு முடிய கூட வெட்ட தெரியல, தெரிஞ்சு ஓடுவான் அப்படின்னு போ சொல்றான். நம்ம ஹீரோ இது மலையா போய் தெரியாம மோதுறான். இந்த சிம்பிள் நீ ஸ்டெயின்ல இருந்தானே வந்திருக்க, மறந்து போன மெமரிஸ் உங்களால திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், தெரியல, பட் ஸ்டெயினோட டெக்னாலஜில அந்த மாதிரி இருக்கிற ஒரு டேட்டா என்கிட்ட இருக்கு அப்படின்னு இந்த ரோபோட் சொல்லுது. இந்த டோக்கன் உங்களோட தான் கேட்கவும், ஆமா என்னோட தான், பட் இது எதுக்குன்னா எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொன்னா. இந்த டோக்கன் வச்சிருக்கவங்க எதிரி அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. டேய் தம்பி, ரோட உடச்சா உங்க அப்பாவா காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அங்க நின்னுட்டு இருக்கிற ஒருத்தன் அந்த ரோபோட்டை பார்த்து கேட்கறான். உடனே அந்த ரோபோட்டை அவனை பிளாஸ்ட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. சிசர் அந்த வெட்டிங் ஹால்ல இருந்து இங்க வரதுக்குள்ள நம்ம ஹீரோவை அதை அட்டாக் பண்ணிட்டு, பட் நம்ம ஹீரோ அதோட கையை துண்டா வெட்டியிருந்தான். ஆட போங்கடா முடியல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ படுத்து கிடக்கான். அட்லீஸ்ட் நீ எதுக்காக வச்சு டார்கெட் பண்றேன்னு சொல்லி நான் யாருன்னு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், நீ யாருன்னா அது சொல்ல வரதுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து அதை தலையை வெட்டிட்டா, வெட்டுறதே வெட்டுறாது, சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வெட்டியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். கில்லர் லீகோட டோக்கன் அப்படி வாங்கிட்டா இருக்கு அப்படின்னு தான் கேட்கறா. எனக்கு கில்லர் லீகோட டோக்கனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ரோபோட் வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோட ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சிருந்தா. ஹீரோ டோக்கன் எடுக்கிறான். அதுக்குள்ள அந்த சிக்கன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி தூக்கிட்டு போயிருக்கு. ஒரு பொண்ணு முடிய வெட்ட சொன்னா டவுனையே வெடிக்க வச்சுட்டு வந்திருக்க, இப்படி இருந்தேன்னா நீ கில்லர் ஆகிக்கிட மாட்டேன் அப்படின்னு டைபோ சொல்லவும், கில்லர் லீகை தேடி நான் எப்படி போறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கில்லர் லீக்லாம் நம்மளை தேடி தான் வருவாங்க, நான் அவங்கள தேடி போக முடியாது. ஒருவேளை உன்னோட கில்லர் ரேங்கிங் 100 இருந்துச்சுன்னா அவங்க நம்மளை தேடி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டைபோ சொல்றான். நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன கில்லர் ரேங்கிங் 100 கொண்டு வா டைபோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ கில்லிங் தான் ப்ரொஃபஷனல், இந்த உனக்காக புது சிசர்ஸ் அப்படின்னு டைலாக் கொடுக்குறான். நம்ம ஹீரோ ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரா மாறிட்டான். சைட் பிசினஸ் அதை கவர் அப் பண்றதுக்கு ஒரு சலூன் கடை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பார்ட்டி போயிட்டு இருக்கவும், ஹாய் பியூட்டி உங்களுக்கு முடி வெட்டணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பொம்பளை பொறுக்கீங்களா அப்படின்ட்டு அந்த பார்ட்டி போறாங்க. அந்த மேட் பார்க்க ஏதாச்சும் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கவும், பேசி தீர்த்துக்கலாம் சமாதானமா போலான்னு ஒரு பொண்ணு சொல்லுவா. அடிச்சு விடுறான். அவனை கொல்றதுக்கு ஒரு கில்லரை ஹையர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுவோம். மியாவும் அதோட விசிட்டிங் கார்டை பாக்குறா. இப்ப நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வரான்.
ஆஸ் அ ப்ரொஃபஷனல் கில்லர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள என் வால்ல இருந்து காலட்ரா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. எங்க எப்போன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இவன் பேரு மேட் பார்க், டாகிஸோட தலைவன். இவனை கொல்லலாம் வேண்டாம், கண்ணை மட்டும் நோண்டி எடுத்துரு அப்படின்னு மியாவ் சொல்றா. செக்யூரிட்டிஸ் ரொம்பவே டைட்டா இருக்கு, வேற பிளான் தான் போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப ஒரு டாகியா மாறுறான். சோ இப்ப டாகிஸ் இருக்கிற இடத்துக்குள்ள நம்ம ஹீரோ சீக்கிரட்டா இன்ஃபில்ட்ரேட் பண்றான். எல்லா டாகிஸும் பாக்குறதுக்கு முட்டாளுங்க மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தா மூஞ்சில வந்து ஒரு பால் விழுது. அதை கேட்ச் படிக்க நிறைய டாகிஸ் வந்து நம்ம ஹீரோ மேல பாயுது. அடுத்து பார்த்தா ஒரு ஃப்ரிஸ்பி வருது. அச்சச்சோ நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அதையும் வந்து அடிச்சு போட்டு பொடிங்கிட்டு போயிருந்தது. இந்த ஜாப் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சிருந்தா அடுத்த பால் வருது. இப்ப எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அப்படியே டாஷ் பண்றான். நான் நாயா இருந்தாலும் நண்டு மாதிரி ஊர்ந்து போறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே போனா 3 பெரிய சைஸ் டாகிஸ் நின்னுட்டு இருக்கு. ஒருவேளை இவன் தான் அந்த லீடரா இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மியா கொடுத்த அந்த டார்கெட் போட்டோ வேற மாதிரி இருக்கு. இவன் ரொம்ப மஸ்குலரா இருக்கான்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா. இதுக்கு முன்னாடி பார்த்ததுல நீ யாருன்னு கேட்கவோ நான் தான் மேட் டாக் நம்ம ஹீரோ சொல்லுவோம். எல்லாரும் நேமோ பார்க்குன்னு முடியும்னு சொல்லுவோம். நான் தான் மேட் பார்க்கு. நான் ரொம்பவே பாவம், வாங்காதீங்க என்னோட சாபம், எனக்கு இல்ல வீடு அதனால கிடைக்கல சாப்பாடு அப்படின்னு நம்ம ஹீரோ பாடினா. உன்னோட பாட்டுல ஸ்ருதியே இல்லாத போக நான் தான் இங்க மேட் பார்க், நம்மள ஹியூமன் ஸ்மெல் வருது அப்படின்னு கேட்கவும் டாகிஸ்க்கான டெஸ்ட்டை வச்சு பார்ப்போம். டாகிஸ்னா அதுங்க கக்காவை சாப்பிடும், நீங்க சாப்பிடுறான்னு சொல்லுவோம். முதல்ல நீ சாப்பிட்டு காட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அந்த டாகியை சாப்பிடுது. அப்ப நீ மொத்தத்தையும் முடிச்சிரு. சாரி நான் ஒரு கில்லர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. நம்ம ஹீரோ வரலாது உடைக்குது. நான் தான் உன் கண்ணை குத்திட்டேன், அப்புறம் எப்படி உனக்கு இன்னும் கண்ணு தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. என் கண்ணு இருக்கிறது இந்த இடத்துல, நான் கண்ணாடியை என் நெத்தில தான் போட்டுப்பேன், நீ நெத்தில தான் குத்துனேன்னு சொல்லுவோம். யார் ஒன்று அனுப்புனது அப்படின்னு மேட் பார்க் கேட்கவும். ஆஸ் அ ப்ரொஃபஷனல் கில்லர் நான் அதை சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐயா என்ன ஊற்றுக்கையா அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சியான்னு டக்குன்னு நம்ம ஹீரோ குத்த ட்ரை பண்ணா. இப்ப காலையை பிடிச்சி உடச்சிருந்தான். நாக்க வச்சு குத்தி இப்ப எஸ்கேப் ஆயிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரா அவன் கண்ணை புடுங்காம விட மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. மேட் பார்க் கிட்டார் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோக்கு அந்த சவுண்டை கேட்டு காது கிளியுது, அப்படியே மயக்கமாக வருது. மேட் பார்க் அடிச்ச அடியில் நம்ம ஹீரோக்கு அவன் பழைய மெமரிஸ்லாம் லைட்டா ஞாபகம் வருது. அட இப்ப என்ன நடந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேட் பார்க் பிடிச்சு நம்ம ஹீரோவை அடிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ கொண்டு வந்திருந்த அந்த போட்டோ கீழே கிடக்கிறத பாக்குறான். இந்த போட்டோ அப்படின்னா மியா தான் என்ன கொள்ள அனுப்புனாளா அப்படின்னு கேட்கவும். ஐயோ போச்சு, பிளாஷ்பேக் போக போறான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். யாருமே இல்லாதப்ப மியா தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ அவளை லவ் பண்ணி ஏமாத்திட்டு இருந்தா அவன் கண்ணை பிடிங்கிட்டு வர சொன்னா நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவளை தவிர வேற எந்த பொண்ணுக்கு என் மனசுல இடம் இல்ல. ஆனா கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் எல்லாம் பிரீட் பண்ண முடியாது, ஏன்னா அது வேற வேற இனம் அப்படின்னு சொல்லி டிவில சொன்னது அது கேட்டிருக்கோம். நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் நமக்கு நிறைய பூனை குட்டிங்க பறக்கணும், இல்ல நீங்க நாய்க்குட்டி தான் பறக்கணும்னு நினைப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி மியா கேட்டிருப்பா. அவளோட நல்லதுக்காக தான் நான் அவளை விட்டுட்டு போனேன், ஏன்னா எங்களால குழந்தை பத்துக்கிட முடியாது அப்படின்னு மேட் பார்க் சொல்லுவோம். அதை நீ அவட்ட டைரக்டா போய் சொல்ல, அப்பதான் உங்களுக்குள்ள பிரச்சனை முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காக்காவை சாப்பிட்றது நிறுத்துங்கடா முட்டா டாகிஸ் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ மறைஞ்சிருந்தா. அட வித்தக்காரனா இருப்பான் போல, காணாம போயிட்டான் அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. அங்க இருக்கிற டைல்ஸ் மாதிரி மாறி இப்ப நம்ம ஹீரோ அப்படியே அங்க இருந்து நவுண்டு ஓடிடுதான். மியா டாகிஸ் கூட போருக்கு போகிறதுக்காக கேட் ஆர்மியை ரெடி பண்ணி வச்சிருக்கா. இப்படி பாட்டிலேயே மேட் பார்க் வந்துட்டு எப்பவுமே உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன், என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்ல, நம்மளால குழந்தைங்களை பத்துக்கிட முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே உன்னோட நல்லதுக்காக தான் நான் உன்னை விட்டு போனேன், ஆனா நீ அதை புரிஞ்சுக்கிடவே இல்லை, உனக்கு இன்னுமா புரியல, என் மனசுல ஒன்னு தவிர வேற யாருக்கும் இடம் இல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பாட்டா படிக்கிறேன். கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் பிரீட் பண்ண முடியாது, அதே மாதிரி தான் என் மனசுல ஒன்ன தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லவோ. பொய் சொல்ற, இல்ல நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி இப்ப மியாவும் அவளை கட்டி பிடிச்ச ஆளுதான். ரோபோட் வந்து தலையை வெட்டின அந்த பொண்ணு வந்துட்டு காமிக்கிறாங்க. அவ எதுக்காக நின்னுட்டு இருக்கா, நீ அனுப்பி வச்ச ஒரு கில்லர், அவன் தான் என் மனசு திறந்துட்டான், அவனுக்கு பேமெண்ட் மட்டும் கரெக்டா போட்டு விட்டுரு சரியா அப்படின்னு சொல்லி மேட் பார்க் சொல்றான். அவன் ஒரு கில்லர் தானே, அவன் எதுக்கு இதை பண்ணா அப்படின்னு மியாவ் கேட்கறா. தலைமுடியில கத்திய வச்சிருக்க இந்த பொண்ணு ஃபாஸ்டா இப்ப இந்த இடத்துக்கு வர, இந்த மியாவ் என்ன நம்பாம இன்னொரு கில்லரையும் அனுப்பி வச்சிருக்காளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த பொண்ணு மேட் பார்க் அட்டாக் பண்ணுவோம், மியாவ் ப்ரொடெக்ட் பண்றா. அன்னைக்கு அந்த ரோபோட் தலையை வெட்டமா தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹீரோ தான் மேட் பார்க் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான். இவளோட பேரு 13, இவளோட கில்லர் ரேங்கிங் 37. இந்த மேட் பார்க்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்க போல, நான் இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். மியாவ் கத்தி அவளோட கேட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறா. 13 வந்து என்கிட்ட வெப்பன் இருக்குன்னு கத்தி எடுக்கவும், எங்க கிட்டயோ இருக்குன்னு போனீங்க அட்டாக் பண்ணுதுங்க. இவன் கில்லர் ரேங்கிங் 37, நம்ம ஒன்னா சேர்ந்து இவ்வளவு தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு மியாவ் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடிடுதான். ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பொண்ணு இவன் முன்னாடி வந்து நிக்கிறா. வெயிட் பண்ணு, நான் ஒன்று மேட் பார்க் கிடையாது, நான் ஒரு ஹியூமன் அப்படின்னு நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். அசிங்கமான ஒரு ஹியூமன் மாதிரி மாறிட்டா உன்னை விட்டுவேன் நினைச்சியா அப்படின்னு சொல்லி அப்ப மேட் பார்க்குன்னு நினைச்சிட்டே நம்ம ஹீரோவை துரத்துறா. அவனு அசிங்கம் இல்ல, ஆவரேஜ் லுக்கிங் தான், எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, இன்விசிபிலிட்டி
பவர் அப்படின்னு சொல்லி அந்த முட்டையை நம்ம ஹீரோ உடைக்கிறான். அட உண்மையிலேயே இவன் இன்விசிபிள் ஆயிட்டானே, இப்படி ஒரு பவர் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. 13 இப்போ அந்த இடத்துல இருந்து போயிருந்தா நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு கல்லு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான். இப்போ ஒரு டாகி வந்து அதுல சூச்சு போக போகவும் நம்ம ஹீரோ டக்குன்னு கல்ல வச்சு அதை அடிச்சிருந்தான். ட்ரிக்கு ஒரு செகண்ட் நானே ஏமாந்துட்டேன் அப்படின்னு 13 அந்த இடத்துக்கு வரா. நம்ம ஹீரோ முள்ளா மாறவும் அவ காலில் அது குத்திட்டு அச்சத்தோன் வழியில துடிச்சிட்டு இருக்கா. நான் இத்தனை பொருளா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது பார்த்துமா இன்னும் நான் மேட் பார்க்க நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் நம்ம ஹீரோவை அடிச்சு போடவும் நம்ம தாயை வெயிட் பண்ணு ஒரு நிமிஷம் சிசர் அப்படின்னு அவன் மாஸ்க் நம்ம ஹீரோ வெட்டுறான். வா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு மேல நீ மேட் பார்க்கோ இல்லையோ கண்டிப்பா நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அவ சொன்னா. என்னோட பேரு 7 ரேங்கிங் 17,363. என்னோட ஸ்பெஷாலிட்டி நான் எக்ஸ கட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருந்தது மூஞ்சிலே வந்தா அவர் கிக்க விடுறா. அப்புறம் பாக்கலாம் பேபே கால் பண்ண மறந்துடாத அப்படின்னு நம்ம ஹீரோ தப்பிச்சு போனா. நம்ம ஹீரோ ஷாஃபை 2 பேரையுமே சேர்த்தவா அட்டாக் பண்றா. இப்போ இவங்க கீழே விழுறாங்க. அடிப்படையில் ஷாஃபைக்கு ஏதோ ஆகுது. என் ஃபேஸை நீ பார்த்துட்டு ஸோ கண்டிப்பா சாகுனேன் அப்படின்னு 13 சொல்றா. நம்ம ஹீரோ படுத்து கிடந்த சிசர்ஸை கண்ட்ரோல் பண்ணி அவளை அட்டாக் பண்ணிட்டு என்ன நீ அதை யூஸ் பண்ண மச்சிட்ட அப்படின்னு சிசர்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோ 2ஆ பிரிச்சு 2 சைடையும் தனித்தனியா வச்சு அட்டாக் பண்றான். 13க்கு அந்த அட்டாக் எல்லாம் தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு செகண்ட் அவ யோசிச்சுட்டு அது உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 13 செம டென்ஷன் ஆகுறா. நம்ம ஃபாஸ்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறா. நம்ம ஹீரோவால அந்த ஸ்பீட்ல டாஷ் பண்ண முடியல. போச்சு என்ன பண்றது நம்ம ஹீரோ யோசிச்சா. ரவுண்டா பால் மாதிரி இருந்த ஷாஃபே இப்ப மசில்ஸோட மசில் சிக்கனா மாறி வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோ 13 2 பேருமே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப சிக்கன் வந்துட்டு ஒரே பஞ்சு தான். இது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்குது அப்படின்னு 13 பார்த்தா பின்னாடி என்னடான்னா போன ஆர்மி நின்னுட்டு இருக்கு. ஒரே நேரத்துல இவங்க எல்லாரையும் சமாளிக்க முடியாதுங்கிறதுனால உன்னை விட மாட்டேன்டா இன்னொரு நாள் உனக்காக வருவேன் அப்படின்னு 13 வந்து ஒரு பறவையை வர வச்சு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறா. அவ எனக்காக இன்னொரு நாள் வருவேன்னா அன்னைக்கு கண்டிப்பா டின்னர் சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த அசிங்கமான கில்லறதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு மியா பாக்குறா. 7 இது இத்தோட முடியல அப்படின்னு சொல்லி 13 நினைக்கிறா. கடைக்கு ஒரு லேடி வர. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு போட்டோவை கொடுக்கவோ கவலையப்படாதுங்க அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ வேற லெவல்ல செம ஃபாஸ்டா வெட்டி முடிக்கிறான். பக்காவா இருக்கு, இதான் என் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. அதுதான் நீ கொல்ல வேண்டிய டார்கெட்டோட போட்டோ. நான் அவனை முடிவெட்டு சொல்லி கேட்கவே இல்லை. அவனை மட்டும் நீ கொல்லல நீ செத்துட்ட அப்படின்னு வா சொல்ற. டார்கெட்டை காமிக்கிறாங்க. அவன் ஒரு கடைக்குள்ள போய் லேடிஸ் ட்ரெஸ் திருடிட்டு போறான். அவன் தப்பான நிறைய காரியங்கள் பண்றான். அதான் அந்த ஐலாண்டோட பியூரிட்டி சொசைட்டி எல்லார்கிட்ட இருந்து காசை கலெக்ட் பண்ணி அவனை கொல்லலாம்னு சொல்லி உனக்கு காசு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த லேடி சொல்லியிருப்பா. இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு ட்ரெஸ் மாதிரி மாறுறான். அந்த திருடனும் நம்ம ஹீரோவை தூக்கி பேக்குள்ள வச்சுட்டு எடுத்துட்டு போறான். நீ இன்னைக்கு செத்தடா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தி எடுத்துட்டு போனா. தேவையில்லாத கல்லெல்லாம் உள்ள கிடக்கு அப்படின்னு சொல்லி அவன் யதார்த்தமா தூக்கி போடுறான். அது நம்ம ஹீரோவா அடிச்சிருது. அச்சோ என்னோட கலெக்ஷன் நாசமாகலையே அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவா எடுத்து சரி இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு போறான். பட் ஃபுல்லா போறதுக்குள்ள கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. நாங்க தான் அந்த ஐலாண்டோட பியூரிட்டி சொசைட்டில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோவை கொல்ல சொன்னவளும் கூட 2 பேரும் சேர்த்து வந்து நிக்கிறாங்க. அவளை எங்க வரதா இருந்தா என்னதுக்கு கொல்றதுக்கு அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க, இனிமே இப்படி பண்ண மாட்டேன், கலெக்ஷன் மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் அலறான். பட் இந்த லேடி நெருப்பத்துக்கு அது மேல போட்டு அதை எல்லாத்தையும் கொளுத்த பக்குவோம். நம்ம ஹீரோ வந்துட்டு அதை தடுக்கிறான். லீடர் முடிய பார்த்து கூட இருக்கிறவங்க சிரிக்கிறாளுங்க. எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்ப நம்ம ஹீரோ தண்ணி ஊத்தி இல்ல அதை ஊர்த்தி அணைக்கிறான். இந்த ஃபயருக்கு ஃபயரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஒன்ன நம்ப முடியாதுன்னு தெரியும். அதான் அவள ஜிபிஎஸ் வச்சு ஒன்ன ட்ராக் பண்ணி இவனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த லேடி சொல்றா. அவன் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுமே ஏதோ ஒரு விஷயத்த பண்ணதான் செய்யறாங்க. சில பேர் டைய கலெக்ட் பண்றாங்க, சில பேர் மொக்கையான ஆர்ட்ஸை கலெக்ட் பண்றாங்க. இவன் இதெல்லாத்தையும் திருட்டுத்தனமா கலெக்ட் பண்ணாலுமே கூட யாரையோ கஷ்டப்படுத்தல, இவனால யாருக்கோ காயம் ஏற்படல. அவனோட நேச்சுரல் ஜஸ்ட் இதை கலெக்ட் பண்றது அவ்வளவுதான். இது ஒன்னும் தப்பு இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவான். அவன் கலெக்ஷனை இறக்காம விட மாட்டேன்னு லேடி சொல்லுவான். என்ன தாண்டி அதை பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவன் கூட இருக்கிற லேடி சுத்திட்டு இருக்கோம். இன்னொரு டாகி பொண்ணு வந்துட்டு டக்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற. பெரிய பொம்பளை ரவுடியா இருப்பா போலியா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்ப அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை டாகி பொண்ணு மேல இருந்து வந்து நம்ம ஹீரோ மேல குதிச்சு அடிக்கிறா. அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? என்கிட்ட வராதிங்க, நான் கத்திடுவேன், அப்புறம் ஊரை கூட்டிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. இப்ப அந்த திருட வந்துட்டு காப்பாத்த ட்ரை பண்றான். அவனுக்கும் ஒரே அடிதான். அவன் லைட்டா அந்த குச்சியை அசைச்சதுக்கே செவுத்துல மொத்தமா கீரல் விட்டு எல்லாமே கிழிஞ்சு போகுது. எனிமீஸோட வீக்னஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப யோசிச்சுட்டு டக்குனு சிசரை கண்ட்ரோல் பண்ணி அந்த லேடி கூட ஃபைட் பண்றான். இப்ப அப்படியே அவளோட ட்ரெஸ்ஸை ஷார்ட்டா கட் பண்றான். இவளோட கண்ணாடியை உடச்சிருந்தான். ஸோ மற்ற 2 லேடிஸ் இப்ப ஃபைட்ல இறங்கல. லீடர் லேடிக்கும் நம்ம ஹீரோக்கு இப்ப ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அவதான் நம்ம ஹீரோ போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கோம். இப்ப எல்லா லேடிஸும் பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. அதான் நம்ம ஹீரோ ட்ரௌசர் அவுத்து காமிச்சிருக்கான். முள்ளாலதான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. இதனால் வர என் லைஃப்ல நான் ரொம்பவே தப்பு பண்றேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு எனக்கு நீங்க புரிய வச்சிருக்கீங்க. நம்ம திரும்பி பார்த்தா
இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்துக்கிறான். டைபோ சும்மா ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு குரங்கிட்ட டைய போய் திருடிட்டு இருக்கா. பாட்டி வந்து ரோட்ல பழத்தை வித்துட்டு இருக்காங்க. பழம் எவ்வளவு பாட்டின்னு ஒருத்தன் கேட்கவும், இந்தாப்பா தம்பி டேஸ்ட் பாருன்னு ஒரு பழத்தை தூக்கி கொடுக்குறாங்க. பழத்தோட ரேட்டு ஒரு பழம் 200 ரூபான்னு சொல்லுவோம். இதெல்லாம் அநியாயம், எனக்கு பழமே வேணாம், நம்ம போனா நீ டேஸ்ட் பாக்குறதுக்காக வாங்கின பழம் 500 ரூபா அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுவோம். இதெல்லாம் சீட்டிங், நான் தொட்டு தர மாட்டேன்னு சொன்னா பாட்டியை பழக்கூட ஏத்திட்டு வயசா நம்மள போட்டு இப்படி அடிக்கிறா, கேட்க யாருமே இல்லையான்னு கதறப்போம். எல்லாரும் வந்தவொடனே வேற வழி இல்லாம அந்த பையன் மொத்த பழத்தையும் வாங்கிட்டு போறான். இந்த காசை வச்சு நான் இன்னும் நிறைய விஷயங்கள் வாங்கலாமே அப்படின்ட்டு அந்த பாட்டி போகுது. சரியான மோசமான பாட்டியா இருக்கு, இது என் டார்கெட்டா வந்தது, சந்தோஷம் தான், இதை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி போறான். நடு ரோட்ல என்ன பாக்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த பாட்டி பாத்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பேக்ல குத்தி அட்டைய திருப்பி போடுது. சரி ஒன்னும் இல்ல, அதை விட்டுட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா திரும்ப வந்து திருப்பி போடுவோம். இவளுக்கு என்னதான் பிரச்சனை நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த அட்டையும் இவ்வளோ வெயிட்டா இருக்கு, கண்டிப்பா காயலாங்கடையில் போட்டா நிறைய தொட்டு கிடைக்கும் அப்படின்னு அது தூக்கிட்டு போகுது. இன்னும் என் பேரை வந்துட்டானா அப்படின்னு ஒரு பசங்கிட்ட போய் கேட்கவும், இல்ல இன்னும் வரல பாட்டின்னு சொல்லுவோம். அந்த பாட்டி சிகரெட்டை தூக்கி வைக்கவும் ஒருத்தா பத்த வச்சு விடுதான். நீங்க திற காசுக்கு உங்க பேரை பத்திரமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த பசங்க சொல்றாங்க. எலும்பு தொண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு நாயை ஏமாத்திட்டு அந்த பேக்குள்ளேயே திரும்ப அந்த பாட்டி வச்சிருக்கா. இதுதான் சான்ஸ், நம்ம ஹீரோவை கழுத்தை வெட்டலாம் அப்படின்னு போனா அந்த பாட்டியை மாத்தின டாகி வந்து இப்ப அந்த பேக்கை பிடிச்சி இழுக்க வந்துருது. நம்ம ஹீரோ இப்ப ஆக்சுவலி அந்த கேரி பேக்கா தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருக்கிறான். டாகி அந்த பாட்டின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி நம்ம ஹீரோவை இழுத்துட்டு இருக்காங்க. ஆடா போங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹியூமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த நாயை வரைய எடுத்துதான். இந்த பாட்டி என்னடா கொண்டையில இருக்கிற கிளிப்பை கழட்டி யார் ராணி அப்படின்னு நம்ம ஹீரோ கையில குத்திருந்தாங்க. பேண்டேஜ் இருக்கா, ஒரு 2 பேண்டேஜ் கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ காசு சொல்லுவோம். என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ இன்னொரு கையிலயும் அது குத்துது. டேப்ல இருந்து தண்ணி வர மாதிரி ரத்தம் லீக் ஆயிட்டு இருக்கு. என்னால முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து போனா, எங்கடா தப்பிச்சோட பாக்குற அப்படின்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி மறட்டவும். நம்ம ஹீரோ சிசர்ஸை பாக்குறான். இப்ப ஃபாஸ்டா அதை நம்ம ஹீரோ வர வைக்கிறான். அந்த பாட்டியை நோக்கி சிசர் வரவும் நம்ம ஹீரோ தூக்கி முன்னாடி வச்சிருது. அவ்வளவுதான், என்னால முடியல ஒட்டுருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போனா நம்ம ஹீரோ பேக்ல இன்னொரு குத்து. இப்ப ஸ்கூல் விட்டுட்டாங்க, பேர வந்துருவானு பாட்டி போகவும், டைமிங்க்கு ஸ்கூல் பெல்ல அழுத்தி இருக்கீங்க சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து எஞ்சி போறான். பேராண்டிவா முடிய யாரா இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அந்த பையன் கை காட்டுறான். அவ்வளவுதான், அந்த பாட்டி இப்போ செம காண்டாயிருக்காங்க. இந்த பையன் தான் அந்த பாட்டியோட பேரனா, இவங்க அப்பா தான் அந்த லேடியை கொல்லணும்னு வந்து டார்கெட் கொடுத்தான். அப்படின்னா இவங்களை கொல்ல சொன்னது இந்த பாட்டியோட பையன் தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு புரியுது. இன்னைக்கு ஈவினிங் குள்ள முடிச்சிரு அப்படின்னு தன்னோட அம்மாவை அவனே தான் கொலை பண்ண சொல்லிட்டு போயிருக்கான். அவங்க அம்மாவை எதுக்கு அவனே கொலை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப பாட்டி என்னடா காஸ்டியூமை மாத்தி நம்ம ஹீரோவை சாட்டையை வச்சு அடிக்கடின்னு அடிக்கிறாங்க. சின்ன பசங்களா அந்த பாட்டியை பாக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் பசங்க கண்ணை பொத்துறாங்க. பாட்டி இந்த வயசுலயே செம பீஸா இருக்கேன்னு ஒருத்தி பாக்குறா. இன்னொரு தடவை என் பேரன் கிட்ட ஏதாச்சும் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மூச்சு வாங்கிட்டு இருக்கா. நீ இப்படிதான் சொதப்புவேன் தெரியும் செவன், எதிரியோட வீக்னஸை வச்சுதான் நம்ம அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னு இப்ப டைபோ வந்துட்டு அந்த பேரனை நோக்கி அம்ப வச்சு அட்டாக் பண்றான். பேர மேல பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டி பாஞ்சு வந்து அந்த ஆரோவை வாங்கி அவனை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. என் ஃபேமிலி இதுல பாதிக்கப்பட வேணாம், நான் செஞ்ச தப்புங்களுக்கு நானே பாவத்தை அனுபவிச்சுட்டு போறேன் அப்படின்னு அந்த பாட்டி நினைச்சா. வீட்டில் இந்த பாட்டியோட பையனை காமிக்கிறாங்க. இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் இவன் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். என் பேரண்ட் ஒருத்தன் வம்பளுத்தா சும்மா விட்டுருவானா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பார்க்கவும் கொலை பண்ண சொன்ன பையன் வருத்தப்படுறான். அந்த தொழில நீ இறக்கத்தை பார்த்தேன்னா வீட்டு வாடகை எவன்டா கட்டுவான் அப்படின்னு சொல்லி டைபோ கேட்கறான். நம்ம ஹீரோவோட அடுத்த மிஷன்ல ஒரு சின்ன பொண்ணை கொல்றதுக்காக நம்ம ஹீரோ போனா, அழகான என்ன இந்த சின்ன வயசுல கொல்ல போறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டு, என்ன கொல்லாதீங்கன்னு பக்கமா டைலாக் பேசுவோம். அதெல்லாம் முடியாது, நான் கொல்லுவேன் நம்ம ஹீரோ சொன்னா. சரி என்ன கொல்லுங்க, பட் ஒன் கண்டிஷன், என் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா ஆசையும் நிறைவேற்றணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். அதை முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னை கொல்லலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ப்ராமிஸா கொன்னுக்கோங்க அப்படின்னு பொண்ணு சொல்றா. வேலை சிம்பிளா முடியுது. சரி ஓகே நம்ம ஹீரோவை ப்ராமிஸ் பண்றேன், ஆசை நிறைவேற்றினது நான் செத்துறதுன்னு அந்த பொண்ணு சொல்றேன். நம்ம ஹீரோ போகவும் நம்ம ஹீரோ போய் பிடிச்சா நம்ம ஹீரோவால ஆசைய முடியல. அந்த பொண்ணு கிட்ட பேரலைஸ் பண்ற பவர் இருக்கு. அவளோட ஆசையை நிறைவேற்ற நம்ம ஹீரோவை ஹெல்ப் பண்றான். குறைவாயில கோலாவை குடிக்கணும், என்னகிட்டே பாத்ரூம் போகணும், ஒட்டு துணி இல்லாம மொத்த ஊரையோ சுத்தி வரணும்னு அதுல போட்டிருக்கு. நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாரும் கதறாங்க. போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. ஆமா நீ தானே ஒட்டு துணி இல்லாம சுத்தி வரணும், நான் ஏன் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நர்ஸுக்கே போய் ஊசி போடணும்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ ரொம்ப பயப்படுறான். அந்த பொண்ணு குத்துறா. நர்ஸ் பல ஊசியை தூக்கி போடவும் நம்ம ஹீரோ வச்சு அந்த பொண்ணு தடுக்கிறா. சாரி சார், எல்லா டேபிளும் ரிசர்வ் ஆயிருக்கு அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லவும் இப்ப இவங்க 2 பேரும் வெளியே நின்னுக்கிட்டு உள்ள இருக்கிறவங்களை பாத்துக்கிட்டே இருக்கவும் அவங்களும் டென்ஷன் ஆகி அந்த டேபிள காலி பண்ணி போறாங்க. இப்ப இவங்களுக்கு அந்த சீட் கிடைக்குது. பரவாயில்லப்பா, இவ்வளவு காஸ்ட்லியான ஃபுட் எல்லாம் நான் சாப்பிடுவேன்னு எதிர்பார்த்ததே இல்லை. அவங்க காசு இல்லைன்னு மட்டும் சொல்லிடுறதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. காசு இல்லாம போனதுல இப்ப ஹோட்டல்ல இருந்து அடிச்சு பட்டுறாங்க. அடுத்தது ஒரு மோசமான ஒருத்தனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. பார்த்தா நம்ம ஹீரோ காலை கீழே வச்சிருந்ததுல அவ கிக் பண்ணி நம்ம ஹீரோவை தான் பாய் ஃப்ரெண்ட் அடிக்கிற அந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு. இங்க தூங்கிட்டு இருக்கா. ஐயோ பாவம் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை டச் பண்ணி பேரலைஸ் ஆக்க போகவும் வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோவே வந்து சிங்கமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். முதுக்கு மேல சீட்டை வச்சுட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான்.
சிங்கத்து மேல ரைடு போற ஆசையும் நிறைவேறிடுச்சு. ட்ரெயின்ல போற லெவலுக்குலாம் காசு இல்ல, ஸ்கை டைவிங்க மட்டும் விட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை டச் பண்ணி பேரலைஸ் பண்ணிருதா. ஸ்கை டைவிங் பண்ண ஏன்ட்டு ஒரு ஐடியா இருக்கு விடு நம்ம ஹீரோ சொல்றான். ஃப்ளையிங் சிக்கன் அப்படின்னு சொல்லி இப்போ ஷாஃபையும் நம்ம ஹீரோ எடுக்கிறான். என் பால்ஸ் மட்டும் பிடிச்சிட்டு பறக்காத நம்ம ஹீரோ சொன்னா. கரெக்டா அதுதான் பிடிச்சிட்டு பறக்குது. இன்னும் ஹைட்டான்னு சொல்லி இப்போ இவங்க ஸ்பேஸ்க்கே போயிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணு ஸ்கை டைவ் பண்ணலாம்னு முடிவு பண்றா. இப்படியே அவளை கொண்டலாம் நம்ம ஹீரோ விட்டா நம்ம ஹீரோவும் சேர்ந்துதான் கீழே விழுறான். அச்சோ பிளைட்ல போத போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். நான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோ ஒரு பேப்பர் பிளேனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி டக்குன்னு அந்த பொண்ணை பிடிச்சிட்டு அப்படியே பறக்குறான். ஏன்பா மரத்துல மோதுனான்னு வா கேட்கவோ நீ தொட்டுதான் நான் பேரலைஸ் ஆயிட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். திரும்பவும் நம்ம ஹீரோவை டச் பண்ணி பேரலைஸ் பண்ணிருக்கா. எல்லாம் முடிஞ்சது இப்போ உன்னை கொள்ளலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு சாகுறதுல விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லவும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க மறந்துடாதான் நம்ம ஹீரோ சொல்றான். நான் இன்னும் இந்த உலகத்துல பாக்குறதுக்கு நிறைய இருக்கு. எனக்கு உண்மையிலேயே சாகுறதுல விருப்பம் இல்ல. ஆனா எனக்கு வேற சாய்ஸ் இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு கேன்சர் இருக்கு. எப்படியும் நான் கூடிய சீக்கிரம் சாகதான் போறேன். என்ன கொலை பண்ண அனுப்புனது யாருன்னு கேட்கவும் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் கில்லர் நான் சொல்ல மாட்டேன் நம்ம ஹீரோ சொன்னா. அது நான் தான். என்ன கொலை பண்றதுக்கு நான் தான் உனக்கு காசு கொடுத்தேன். பெரிய பெரிய விஐபிஸ் முக்கியமான ஆளுங்க மட்டும்தான் இந்த மாதிரி அசாசினேட் பண்ணி கொலை பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல சாதாரணமா சாக விருப்பம் இல்ல. என் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற கடைசி ஆசை இதுதான், என்ன கொல்ல அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பொண்ணு தயாரா இருக்கிறா. ஹீரோவா அவன் சிசர்ஸை எடுக்கிறான். ஜஸ்ட் மிஸ்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். அசாசினேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. பட் உன் காசை நான் திருப்பி தர மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷலான டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோவோ டைபாவோ பீச் ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க. 7 நீ மட்டும் எல்லா மிஷினையும் ஒழுங்கா முடிச்சிருந்தா காசு இல்லாம நம்ம இப்படி இங்க இருக்க தேவையில்ல. இன்னத்துக்கு என் பக்கத்துல 2 பேப்ஸோட நான் ஜாலியா உட்காந்துருப்பேன் அப்படின்னு டைபோ பேசிட்டு இருந்தா. உங்களுக்கு சன்ஸ்கிரீன் போட்டு விடணுமா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போய் நம்ம ஹீரோ கேட்கறான். டைபோ டென்ஷன் ஆகி எக்ஸ்ப்ளோடிங் எக்குன்னு தூக்கி போட போகுவான். டைபோக்கு ஒரு கால் வருது. எஸ் நாங்க தான் அசாசினேஷன் பண்ணுவோம். ஓகே இதோ என் ஆளை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு டைபோ சொல்றான். 7 முதல்ல கடமை தான் முக்கியம், உனக்கு ஒரு மிஷன் வந்திருக்கு கிளம்பு அப்படின்னு டைபோ நம்ம ஹீரோவை அனுப்பி வச்சுட்டு அவன் சன்ஸ்கிரீமை போட போறான். நெக்ஸ்ட் டைம் வரதா இருந்தா கதவை திறந்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவர் சொல்றாரு. இந்த ஐலாண்டை நோக்கி பைரட்ஸோட சப்மரைன் வந்துட்டு இருக்கு, நீ தான் போய் அவங்களை கொலை பண்ணி தடுக்கணும் அப்படின்னு ஐலாண்ட் கோஸ்ட் கார்டு சொல்லவும் இந்த இடத்த பார்த்தா அவ்வளவு பழசா இருக்கு, இந்த இடத்துல ஏன் இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கோஸ்டல் கார்டுக்கு ஃபண்ட் தரதை நிறுத்திட்டாங்கப்பா, பட் கவலைப்படாத அப்படின்னு ஒரு டப்பாவை கொடுக்கும். இப்போ சாப்பிட்ற மோடு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட மொத்த சேவிங்ஸும் இதுல தான் இருக்கு அப்படின்னு காசு கொடுக்குவோம். சரி ஒரு ஸ்விம் சூட் தாங்க நம்ம ஹீரோ சொன்னா. ஸ்விம் சூட்லாம் இல்ல, இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு ஒரு சட்டியை கொடுக்குறாரு. நான் இப்போ எப்படி கடலுக்குள்ள போடுது? சரி என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது அப்படின்னு அவர் எக்ஸைட் ஆகுறாரு. நம்ம ஹீரோ இப்போ மீனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறா. பா வேற லெவல் அப்படின்னு அவர் சொன்னா. அசையாம நம்ம ஹீரோ அப்படியே நிக்கிறான். யோ அசைய முடியல, கொஞ்சம் தூக்கி தண்ணியில போட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தம்பி ஜம்ப் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கல, சரி கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ தூக்கி தண்ணிக்குள்ள போடுறாரு. அந்த பைரட்டோட மைண்ட் ஷிப் நம்ம ஹீரோ பாக்குறான். மூச்சு விட முடியாதபடி நம்ம ஹீரோ நடிக்கவும் மீன் தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியாதுன்னு அவனும் நம்பி நம்ம ஹீரோவை காப்பாத்துறான். உயிரோட இருக்கிற மீனை ஸ்டீம் பண்ண தான் செய்யணும்னு சொல்லவும் அதுக்கு அது உயிரோட இருந்தா தானே நம்ம ஹீரோ படி கீழே போட்டு இப்போ அது செத்து போச்சுன்னு சொல்லவும் சரியா அப்ப வர மீன் கறியை சாப்பிடலாம் நம்ம ஹீரோவை மிதிச்சா நம்ம ஹீரோ துடிக்க ஆரம்பிக்கிறான். இது என்ன உயிரோட தான் இருக்கா, அப்ப ஸ்டீம் பண்ணியே சாப்பிடலாம் நம்ம சொன்னா திரும்ப நம்ம ஹீரோவை படிங்க அவன் கீழே போட்டு செத்து போயிடுச்சுன்னு சொல்றான். அப்ப மீன் கறி தான் ஐயா உயிரோட இருக்க ஸ்டீம் மாத்தி மாத்தி இதையா பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க 2 பேரும் இதுக்கப்புறம் ஃபைட் பண்ண தேவையில்ல அப்படின்னு கேப்டன் ஜாக்குங்கிறவன் வந்துட்டு இந்த மீனை வச்சு நான் ஷஷீமே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அதை துண்டு துண்டா வெட்டலாம் ட்ரை பண்ணா. நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிறான். மீனை கூட வெட்ட முடியல, நம்ம ஆளுங்க முன்னாடி அவனுக்கு அவமானமா போயிடுது. ஒழுங்கா அசையாம இரு மீன் அப்படின்னு நம்ம ஹீரோவை தூக்கினா இந்த நீரில் நம்ம ஹீரோ தூக்கி அசாசினேஷன் முடிஞ்சதுன்னு பார்த்தா வாயிலாம அசால்ட்டா அந்த நீட்டில பிடிச்சிட்டு வாக்கு அதுதான் முடிஞ்சது அப்படின்னு சோட வச்சு வெட்டினா. நம்ம ஹீரோ ஹியூமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். நான் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர், நீ என்ன பார்த்துட்டா சூரிய உதயத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பல மட்டும் அந்த டைலாக் நான் கேட்டேன் நம்ம சொல்லுவோம். எத்தனை மட்டும் கேட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கீழே இறங்குடா கை வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்றான். அந்த அசிங்கமான கில்லரை நம்புறதா இல்ல, நான் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு கோச் கார்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என் ஸ்வாட் திறமை என்னன்னு பாரு நம்ம ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். நம்ம என் ஸ்வாட திருடிட்டா அப்படின்னு இன்னொரு பைரட் சொல்றான். சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா அசால்ட்டா தடுத்து நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுதான். எங்கப்பா இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், கம்மியான காசு வாங்கியிருக்கான் டைபோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ என்னதான் ட்ரை பண்ணாலும் கேப்டன் ஜாக் கிட்ட அது வாங்கிட்டு தான் இருக்கான். என்னோட இன்ட்ரோடக்ஷனை இன்ட்ராக்ட் பண்ணாத நான் தான் கேப்டன் ஜாக் அப்படின்னு அவன் டைபோ இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், எனக்கு பேக்கப் தேவை நம்ம ஹீரோ சொன்னா. பேக்கப் அனுப்புற லெவலுக்கு யாரும் இல்ல, நீயே சமாளிடா அப்படின்னு டைபோ வந்துட்டு பாடி லோஷனை தேய்ச்சி விட்டுட்டு இருக்கான். இவன் எங்கே பார்த்த மாதிரி இருக்கு, இது அவன் தானே அப்படின்னு சொல்லி கேப்டன் ஜாக் பயப்படுறான். கேப்டன் ஜாக் ஒருத்தங்கிட்ட டீலிங்க முடிச்சு அந்த ஆளு 5 மில்லியன் இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு போகும்போது திடீர்னு ஒரு அசசின் வந்து அந்த ஆளை கொண்டுதான். அண்ட் அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான். அவன் என் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா கொண்டுக்கலாம்லாடா அப்படின்னு ஜாக் வந்து டென்ஷன் ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா போகுவோம். நான் இங்க இருக்கேன், அவன் எனக்கு கண்டுக்கிட கூட இல்ல அப்படின்னு டக்குன்னு சர்ப்ரைஸா போயிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா. நம்ம ஹீரோ திரும்பி கூட பார்க்காம அசால்ட்டா அதை டாஷ் பண்ணிட்டு கேப்டன் ஜாக்க நம்ம ஹீரோ ஒரே வெட்டு தான். அதுலதான் அவன் பாடியில அவ்வளவு பெரிய தழும்பு இருக்கு. அன்னைக்கு அவன் பார்க்க பவர்ஃபுல்லா தெரிஞ்சான், பட் இப்போ இவன் பார்க்க வீக்கா தெரியறானே
அப்படின்னு டக்குன்னு ஜாக் நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்றான். இல்ல கண்டிப்பா இது அவனா இருக்காது அப்படின்னு சொல்லி ஜாக் நினைச்சிட்டு சால்ட்டா நின்னுட்டு இருக்கவும் ஐலாண்டுக்குள்ள உன்னை விட மாட்டேன், அந்த கோஸ்ட் கார்டு அவரோட சொந்த ஃபேண்ட்டை வித்து எனக்கு பணத்தை கொடுத்திருக்காரு, இந்த ஐலாண்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ பாஸ்டா போய் கண்ணாடியை உடைக்கலான்னு போறான். தண்ணி உள்ள வரப்போது நம்ம எல்லாம் சாக போறோம். நம்ம பார்த்தா நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோக்கு தான் கை வலிக்குது. சரி நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நான் நிக்கிற இடத்துல இருந்து என்ன நீ நவல வச்சிட்டேன்னா நான் ஐலாண்டை விட்டுட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஜாக் சொல்லவும் அவ்வளவுதானே எக்ஸ்ப்ளோடிக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ தூக்கி போட்டா இன்னொரு பைரட் மேலதான் அது போய் படுது. அட இது சாதாரண எக்குதான்ப்பா அப்படின்னு நம்ம சாப்பிடுறான். ஜாக் திரும்பி பார்க்கவும் டக்கு நம்ம ஹீரோ பக்கத்துல நின்று மூஞ்ச காட்டுவோம். அவன் பயந்து பின்னாடி காலை வச்சிருந்தான். சரி நீ ஜெயிச்சிட்ட, ஆக்சுவலி நாங்க ஐலாண்டு பக்கமே வரல, இந்த பக்கமா தான் கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்ட்டு ஜாக் ஆளுங்க அங்க இருந்து போயிருந்தாங்க. டெலிவரி அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. கோஸ்ட் கார்டோட ஃபேண்ட்டை நம்ம ஹீரோ அங்க வச்சுட்டு போயிருக்கான். 7 மிஷனுக்கு போனியா காசு எங்கடா அப்படின்னு டைவர் கேக்குறான். நம்ம ஹீரோ அமைதியா இருக்கவும் படான்னு ஒன்று படத்திலேயே போடுறோம். இந்த சிக்கன் பார்க்க பவுன்சி அழகா இருக்குல்ல, உனக்கு பறக்க தெரியுமா அப்படின்னு ஷாஃபேவை பிடிச்சி சில பொண்ணுங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. ஷாஃபேவும் பறந்து காமிக்கிறான். யாரோ என்ன பார்த்துட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுன்னு ஒரு பொண்ணு சொல்றா. பார்த்தா மரத்து மேல இளநி மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்கான். 7 மிஷனை பாடுறா, பொண்ணுங்களை பார்க்காத அப்படின்னு டைபவ் சொல்றான். நம்ம ஹீரோவும் டார்கெட்டை லொகேட் பண்றான். போட்டோ எடுத்து பார்த்து இவன் தானா அது, பார்க்க இவன் மாதிரி தான் தெரியுது. நம்ம ஹீரோ பிளாஷ்பேக் யோசிக்கிறான். இது என் புருஷன் தான், வேற பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான், அவனோட தம்பியை கட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லியிருப்பா. அண்ட் இதுக்காக இவங்க நிறைய காசு வாங்கியிருப்பாங்க. அப்புறம் கிளையண்ட்டை இந்த மாதிரி இடத்துல மீட் பண்ண வைக்காதீங்கடா அப்படின்னு அந்த லேடி சொல்றா. கன்ஃபார்மா டார்கெட்டா வந்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ லாக் பண்றான். பார்த்தா கூடவே ஒரு பாடி கார்டும் நின்னுட்டு இருக்கான். இளநிய ஒரு சின்ன பசங்க வெட்டி எடுக்கிறாங்க. இளநிய குத்தலான்னு போனா நம்ம ஹீரோ மண்டையில கத்தி குத்தி இருக்கு. இளநிய இவன் தான் திருடிட்டா. நம்ம ஹீரோ பிடிச்சி அடிக்கிறாங்க. விடுங்கடா டார்கெட்டிங் இருந்து போறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மறைஞ்சு நண்டா மாறி அவன் டார்கெட்டுக்கு அதை வெட்டலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தா அந்த செக்யூரிட்டி கார்டு நம்ம ஹீரோவை பார்த்துருந்தான். நண்டா இருந்தாலும் டவுட் போட்டு நம்ம ஹீரோ கடலுக்குள்ள தள்ளி விட்டுருந்தான். ரப்பர் டக்கியா போனா சந்தேகம் வராது அப்படின்னு நம்ம ஹீரோ போனா அந்த பாடி கார்டு நம்ம ஹீரோவை அப்பாவோ பார்த்துருந்தான். பாத் டப்ல இருக்கிற ரப்பர் டக்கி தானா அப்படின்னு எடுத்து அதை ஸ்குவீஸ் பண்றான். நம்ம ஹீரோவோ டக்கு மாதிரியே கத்துறான். ஆனா நம்ம ஹீரோக்கு ரொம்ப வலிக்குது. இதை என்ன பண்ணாலும் இது டேமேஜே ஆக மாட்டேங்குது, பேசாம இதை நான் கடிச்சு பார்க்கவா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு வாய் கிட்ட கொண்டு போறான். வேணாம் 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 அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருந்தா. இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை தூக்கி தூர போட்டுருந்தான். ஒரு வழியா தப்பிச்சிட்டேன் அப்படின்னு இப்போ டார்கெட்டை நோக்கி நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தா. அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அந்த பொண்ணு கூட ரெடி ஆயிட்டு இருக்கான். கட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு ஃபிஷ் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போயிருது. யோமனா மாறி அந்த ஃபிஷ்ஷை நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு இப்போ மேலே வந்துருதான். இந்த தடவை என் மிஷனை நான் பக்காவா முடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிஸ்டர்ஸ் எடுத்தா அவ வந்து அடிச்சுட்டு போயிருது. பாடி கார்டும் வந்துருதான். நான் சும்மா சுத்தி பார்க்க வந்தேங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். நான் ஹேசா சான் பார்ட் டைம் பாடி கார்டு ரேங்கிங் நம்பர் 1736 ஹாட் சீகாங்ல நான் ட்ரைனிங் பண்ணிருக்கேன், பாடி கார்டா ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லப்போம். நான் ஒரு அசாசின் கில்லர் 7 12,378 கில்லர் ரேங்கிங், என்னோட கவர் அப் ஜாபா டைபோ ஹேர் சலூன் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எந்த ஒரு கில்லரோ தன்னோட உண்மையான ஐடென்டிட்டி வெளியே தெரியக்கூடாதுன்னு தானே நினைப்பான் அப்படின்னு அந்த பாடி கார்டு கேட்டா. இன்ட்ரோடக்ஷன் மியூசிக் போட்டதுல உளறிட்டனே, சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் சிசரை கொண்டு வரான். அப்பதான் வந்து அதே மீன் வந்து இந்த சிசரை முழுங்கிட்டு போயிருது. பாடி கார்டு கன் எடுத்துட்டு நிக்கவும் நீ எதுக்குடா கன்னெல்லாம் வச்சிருக்க நம்ம ஹீரோ கேட்டா. எல்லா பாடி கார்ட்டையுமே இருக்கும் நம்ம சொல்லவும். ஆம்பளை மாதிரி என் கூட ஃபிஸ்ட் ஃபைட் பண்றா. ஹாலிவுட் காம்பவுண்ட்ல காமிக்கிற மாதிரி ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிடணும். கடைசியில யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் பின்னர் நம்ம ஹீரோ சொல்லவும். அந்த பாடி கார்டு சரி அப்படின்னு ஒத்துக்கிடுறான். அந்த பாடி கார்டு சட்டையை கலட்டுறான். பார்த்தா அவனுக்கு 6 பேக் இருக்கு. உடனே நம்ம ஹீரோ அவன் சட்டையை தூக்கி பாக்குறான். இன்டிஸ்ட்ரக்டபிள் பாடி அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி ஒன்று யூஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ வரல் தான் உடையுது. அவன் ஒரே பஞ்சு. ஆனால் நம்ம ஹீரோ கீழே விழல. இவன் பாடி என்ன இரும்பு வரை இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பஞ்ச் பண்ணா. திரும்ப நம்ம ஹீரோ தான் அடி வாங்கிட்டு இருக்கான். ஆனா என்னதான் நம்ம ஹீரோ அடி வாங்கினாலும் இப்போ வர நம்ம ஹீரோ கீழே விழல. என்னாலும் நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் உண்மையிலேயே ரொம்ப டஃபா இருக்கான், இவன மாதிரி ஒருத்தனை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி அந்த பாடி கார்டு பாக்குறான். டைம் தான் போகுது. பட் இவங்க 2 பேரும் ஃபைட்டை முடிச்ச மாதிரி தெரியல. அந்த பாஸே வந்து கிளம்பிட்டான். அங்க பாரு ஒரு அழகான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸே இல்ல. அங்க பாரு ஒரு திருடன்னு சொல்லுவோம். பாடி கார்டு திரும்பி பார்த்துட்டான். டக்கு நம்ம ஹீரோ போய் டார்கெட்டை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட நெருங்கிருந்தான். பட் அந்த பாடி கார்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி 7 டே லாக் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு லாக் போட்டுருந்தான். சரி விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. இந்த 7 டே லாக்க 7 டேஸ்க்கு எடுக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோவும் என்னெல்லாம ட்ரை பண்ணி பாக்குறான். அந்த பாடி கார்டு கீழே இறங்கவே இல்லை. எப்படியும் நீ பாத்ரூம் போறதுக்கு இறங்கி தானே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாட்டுக்கு அவனோட டெய்லி லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கான். ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக வந்தா ஆமாவோட மாதிரி இந்த செக்யூரிட்டி கார்டை நம்ம ஹீரோ பயன்படுத்திக்கிறான். ஓ பேப் என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், நம்ம இங்க மீட் பண்ணிருக்கோம், நீ இங்க தான் வாழ்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உடனே அவ ஷுரிக்கேனை வச்சு அட்டாக் பண்றா. அந்த பாடி கார்டு பாடியை வச்சு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுக்கிறான். நான் திரும்ப வருவேன் அப்படின்னு போகுவோம். நெக்ஸ்ட் டைம் நம்பரை கொடுக்க மறந்துடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம 2 பேரும் இந்த மாதிரி பார்த்துட்டு ஒருவேளை அவ தப்பா நினைச்சிருப்பாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 4 நாள் ஆயிடுச்சுல என்னை விட்டு போ நம்ம ஹீரோ சொல்லுவோம். நானே நினைச்சாலும் என்னால அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்ப நம்ம ஏதாச்சும் பேசுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ எதுக்கு கில்லர் ஆன அப்படின்னு சொல்லி பாடி கார்டு கேட்கறான். எனக்கு அம்னேஷியா இருக்கு, என் மெமரைஸ் திரும்ப வர ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அதுக்கு நிறைய காசு தேவை, எல்லாரா இருந்தா நிறைய காசு கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆமா நீ ஏன் பாடி கார்டானா நம்ம ஹீரோ கேட்கவும். வீக்கான உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை அதான் அப்படின்னு நம்ம சொல்றான். ஏதோ நம்மள நோக்கி வர மாதிரி தெரியுதுல்ல நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு மிசைல் இவங்க ஐலாண்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்ப தெரிச்சு ஓடிட்டு பீச்ல நிறைய மக்கள் இருக்காங்க. மிசைல் அங்க போனா டேஞ்சர் அப்படின்ட்டு இந்த செக்யூரிட்டி கார்டு நம்ம லாக்ல இருந்து கஷ்டப்பட்டு ரிலீஸ் ஆகி நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு இன்டெஸ்ட்ரக்டபிள் பாடி டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு வெறும் கையாலே அவன் அந்த மிசைலை தடுக்கிறான்.
மிசைல தடுத்து அடிப்பட்டதுல இப்போ அந்த பாடி கார்டு வந்துட்டு தண்ணிக்குள்ள விழுறான். நம்ம ஷாஃபியா வந்துட்டு டக்குன்னு நீந்தி போய் அவனை காப்பாத்துறான். பாடி கார்டு அவன் கரைக்கு தூக்கிட்டு வந்தா, டேய் சவனை தூக்கிட்டு வர சொன்னா எவனடா தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு டைபா வந்து ஷாஃபியா பத்தி திட்டிட்டு இருக்கான். ஸ்டாண்ட் சிம்பிள் போட்டு ஒரு பால் வந்துட்டு இப்ப தண்ணிக்குள்ள இருந்து அப்படியே வெளியே வருது. கரெக்டா அந்த பிரிட்ஜ்ல நம்ம ஹீரோ தான் முதலா நின்னுட்டு இருக்கான். நீ தான் அந்த மிசைல தடுத்ததா அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள இருந்து ஒரு ரோபோட் மாதிரி ஒரு ஆள் வந்து கேட்கறான். தாட்டினுமே நடக்கிற எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா. செவன் ஸ்டாண்ட் பைப்ல மட்டும் அட்டாக் பண்ணிடாத அப்படின்னு டைபா நினைக்கிறான். எதுக்கு எங்களை அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ யாரு அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் ஆஃப் ஸ்டாண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை டேட்டா பேஸ்ல செக் பண்ணி பார்த்தா அசாசின் அப்படின்னு இருக்கு. டக்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். பட் நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி அவனை அட்டாக் பண்றான். பட் நம்ம ஹீரோவோட சிதறியா அவன் சல்லியா நொறுக்கி இருக்கான். நம்ம ஹீரோவை அவன் அட்டாக் பண்ண பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் பழைய மெமரிஸ் ஞாபகம் வருது. ஜஸ்ட் மிஸ்ல ஷாஃபியா வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போய்தான். சரி நான் முதல்ல வந்த வேலையை பாக்குறேன் அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டாண்ட் போறான். இந்த இடத்துல தான் அந்த கோர் இருக்கு அப்படின்னு நம்ம கொண்டு வந்த அந்த பாலை வந்துட்டு அந்த இடத்துல லேசரை வச்சு தோன்ற மாதிரி பண்றான். அந்த ஐலாண்டோட சென்டர் ராக்ல தோண்ட ஆரம்பிக்கவுமே அந்த ஐலாண்டே மொத்தமா டெஸ்ட்ராய் ஆகுற மாதிரி தெரியுது. நான் எப்படியாச்சும் இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோஸ்ட் கார்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அட்டென்ஷன் ஐலாண்டர், இந்த ராக்கோட சென்டர்ல ஒரு எனர்ஜி சோர்ஸ் தரக்கூடிய ஒரு கோர் இருக்குது. அது ஒரு பவர் சோர்ஸ். சோ அதை நான் எடுக்க போறேன். ஆக்சுவலி இந்த ஐலாண்ட் ஒரு நேச்சுரலா கிரியேட் ஆனது கிடையாது. அந்த கோர் தான் அதை சுத்தி நிறைய ராக்ஸ் இழுத்து வச்சுக்கிட்டு ஐலாண்ட் மாதிரி இருக்கு. அந்த கோரை நான் எடுத்து அந்த மொத்த ஐலாண்ட் டெஸ்ட்ராய் ஆயிரும். நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அந்த பிரின்ஸ் ஆஃப் ஸ்டாண்ட் சொல்றான். முக்கியமான விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும் செவன். இந்த வேர்ல்டு மொத்தமா 3 ஃபேக்ஷனா டிவைட் இருக்கு. ஜான்வோ அண்ட் அவங்களோட கும்ஃபு மார்ஷல் ஆர்ட்ஸ், ஸ்டான் அண்ட் அவங்களோட டெக்னாலஜி. அது போக நம்மள மாதிரி காமனர்ஸ் டெக்னாலஜி தான் ஸ்ட்ராங் அப்படின்னு ஸ்டான் பீப்பிள் நினைக்கிறாங்க. மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் பெஸ்ட்னு ஜான்வோ பீப்பிள் ஃபைட் பண்றாங்க. ரெண்டு பேரும் ஃபைட் பண்றதை பாக்குறது மட்டும் தான் நம்மள மாதிரி சாதாரண காமனர்ஸோட வேலை அப்படின்னு டைபோ சொன்னா, என்கிட்ட இருக்கிற மொத்த காசையும் தரேன். இந்த கிரெடிட் கார்ட்லயும் நிறைய துட்டு இருக்கு. அசாசினான ஒண்ணு நான் ஹையர் பண்றேன். இந்த ஐலாண்டை போய் காப்பாத்து அப்படின்னு செக்யூரிட்டி கார்டு நம்ம ஹீரோக்கு பணத்தை கொடுக்குறேன். இந்த ஐலாண்டோட பாதி கண்ட்ரோலரா இருக்கிறதுனால சொல்றேன் இந்த ஐலாண்டை விட்டு போயிரு அப்படின்னு மியா வந்து நிக்கிறா. பிரின்ஸ் ஆஃப் ஸ்டாண்ட் என்னன்னா அசால்ட்டா அவளோட நெயில்ஸை மட்டும் கட் பண்ணி விட்டுருதான். மியாவை அட்டாக் பண்ண போகுவா. மேட்பார்க் வந்து அவளை காப்பாத்துறான். மேட்பார்க் வந்துட்டு இப்போ ராக் அண்ட் ரோல் அட்டாக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பிரின்ஸ் ஆஃப் ஸ்டாண்ட் போட்டுருக்க ஆர்மரை மீறியுமே வந்துட்டு அந்த சவுண்ட் வந்து அவனை அட்டாக் பண்ணுது. இவனோட அட்டாக் ஜஸ்ட் ஒரு சவுண்ட் ஃப்ரீக்வன்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டாண்ட் வந்து அதை விட பயங்கரமான சவுண்ட் ஃப்ரீக்வன்சியை கொடுக்கணும். மேட்பார்க் மியா ரெண்டு பேரும் கீழே விழுந்துருக்காங்க. பிரச்சனை அதுங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படின்னு போட்டாம அதுங்களை அடி அடின்னு அடிக்கிறான். இப்போ கோஸ்ட் கார்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். டக்கு நம்ம பிரின்ஸ் ஆஃப் ஸ்டானை வந்து ஷூட் பண்ணிருந்தான். ஆட்டோமேட்டிக் ஷீல்டு வந்துட்டு அசால்ட்டா அதை தடுத்துருது. அந்த கோஸ்ட் கார்டையும் அவன் ஷூட் பண்ணிருந்தான். ஏன் மேட்பார்க் அவன் அட்டாக் பண்ணலான்னு போகவும் கோலா அப்படிங்கிற அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வர. பிரின்ஸ் ஆஃப் ஸ்டானுமே வந்துட்டு அவனோட டேட்டா பேஸ்ல செக் பண்ணி பாக்குறான். ஸ்பெஷல் பவர் இருக்கிற ஒரு பொண்ணு பட் சேஃப் அப்படின்னு காட்டுது. நம்ம கிஸ் பண்ணுவோம். இவனால இப்ப அசைய முடியல அப்படியே நிக்கிறான். நான் கிஸ் பண்ண பொருள் எனக்கு தான் சொந்தம். இப்ப நீங்க எனக்கு தான் சொந்தம். அந்த ஐலாண்டை விட்டு போங்கன்னு வா சொல்லவும் ஒரு பபிள் மாதிரி வர வச்சு அவளை வேற ஏதோ ஒரு இடத்துக்கு சேஃபா அனுப்பி வச்சிருக்கான். விமன்னாலே ட்ரபிள் தான் அப்படின்னு நம்ம சொன்னா, என்னடா சொன்ன உன்னை கொல்லாம விட மாட்டேன். பியூரிஃபிகேஷன் சொசைட்டி லீடர் அவனை தடுக்கிறது கடமை அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து அட்டாக் பண்றா. இந்த லேடி கிட்ட இருந்து எப்படி இவ்வளவு சீப் பவர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் ஆச்சரியமா பார்த்துட்டு ரொம்பவே ஹை லெவல் அட்டாக்கை யூஸ் பண்ணா. ஜாங் வந்து வெறும் கையாலேயே அந்த அட்டாக்கை அசால்ட்டா பிடிச்சு டைலாண்ட தோண்டிட்டு இருக்க அந்த பாலை வந்துட்டு டைரக்டா அதை அனுப்பி டெஸ்ட்ராய் பண்றா. நீ என்ன கோவப்படுத்திட்ட அப்படின்னு நம்ம சொல்லவும், நானும் தான் கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அவ கை ரொம்பவே வலிக்குது. இதே மாதிரி அவன் என்ன ஒரு அட்டாக் பண்ண என்னால தாங்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறா. அவளை அட்டாக் பண்ற மாதிரி இப்போ ஒரு மிசைல் அவன் அனுப்பி வைக்கிறான். நம்மளே மோத வச்சிடலாம். நம்ம கிட்ட போனா லெவல் 10 ப்ரொடெக்ஷன் ஷீல்ட் அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் ஒன்று யூஸ் பண்றான். இப்போ ஜாங் மேல அந்த மிசைல் வந்து மோதிட்டு அப்போ ஒரு ஸ்வாட் சுத்திக்கிட்டே வந்து அவனை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோஸ்மா வேற லெவல்ல மாசா என்ட்ரி கொடுக்குறான். சேர்மன் ஜாங், வயசான காலத்துல எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க? என்கிட்ட இதை விட்டுங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஜாங்க நம்ம ஹீரோ காப்பாத்திட்டு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் கூட ஃபைட் பண்ண போறான். பாடிகார்ட் மொத்த காசையை கொடுத்து பிரின்ஸ் ஆஃப் ஸ்டானை அசாசினேட் பண்ண நம்ம ஹீரோவை ஹையர் பண்றான். அவன் ரொம்பவே பவர்ஃபுல் பார்த்தல, நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு டைபோ சொல்லவும், போகதான் போற இது என்னோட சாய்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், அங்க நீ போனா செத்துருவான் டைபோ சொல்லவும், ட்ரையே பண்ணாம நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது நம்ம ஹீரோ கேட்கறான். கிங் ஃபர்ஸ்ட் கூட நான் ஃபைட் பண்ண போறேன்னு சொல்லவும், சிக்கனால ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாது, நீ செத்துருவா அப்படின்னு டைபோ சொல்லவும், ஏ பண்ணாம நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு டைபோ ஃப்ரெண்ட் சொன்னா. அதே டைலாக் நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த அந்த ஸ்வாட கொண்டு போ, இது உன்னோட ஸ்வாடு தான், நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், நான் அவன்கிட்ட போய் சொல்லிட்டேன். கடலோரமா நான் அவனை பார்த்தா நீ உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த மிராக்கல் டாக்டர் தான் உன்னை மிராக்குலஸா காப்பாத்தினாரு. பட் உனக்கு காப்பாத்தினதுக்கான பில்லு நிறைய காசு இருந்தது, வேற வழி இல்லாம தான் உன்னை அசாசின்னு போய் சொல்லி அந்த காசு எல்லாத்தையும் ஒன்னியவே கட்ட வைக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு டைபோ திரும்பி பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிட்டான். ஷாஃபேவோ பறந்து நம்ம ஹீரோ பின்னாடியே போயிருக்கான். அட பாவிகளா அப்படின்னு டைபோ நினைக்கிறான். அப்படிதான் நம்ம ஹீரோ அங்க வந்திருக்கான். அட பாவி டைபோ, இந்த ஸ்வாட் ஃபுல்லா கிராக் விட்டுருக்கு, இந்த ஸ்வாட கொடுத்து விட்டுருக்கானே சரி அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ அதை வச்சு ஃபைட் பண்றான். பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்வாட சில்லியா நொறுங்கிடுது. பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் நம்ம ஹீரோவை கொல்ல வர பக்கம் டக்குன்னு 13 அங்க வந்திருக்கா. அவன்கிட்ட ஆட்டோ டாஜிங் ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி 13 பார்க்குறான். நம்பர் 1 இருக்குதானே நம்ம ஹீரோ கேட்கறான். ஜான் போவை சேர்ந்த கில்லர் 13 டாக்டர் சானை நீ தானே கொன்னா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், பிரின்ஸ் ஆஃப் ஸ்டானோட தலையோட இன்னைக்கு போனா மொத்த ஷான் போவோ என்னதான் ஒரு ஹீரோவா பார்ப்பாங்க அப்படின்னு 13 சொல்றா. அங்க பாரு ஒரு ஃபிளையிங் சிக்கன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. இதுக்கெல்லாம் நான் ஏமாறுவேன்னு நினைச்சியா அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் கேட்டா. உண்மையிலேயே ஃபிளையிங் சிக்கனா யாப்பேரா பறந்து வரான்.
கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணு, நம்ம அவனை ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 13 வார நம்ம ஹீரோட்ட கொடுக்குறா. டைவோ கஷ்டப்பட்டு துடு போட்டு ஐலாண்டுக்கே வந்துட்டு இருக்கான். ஷாஃபே வந்து இப்போ ஸ்பின்னிங் பண்ணிக்கிட்டே ரெல்லிங் மிஷின் மாதிரி இப்போ ஸ்டான் பிரின்ஸ் அட்டாக் பண்ண போகும். அவன் ஷீல்ட வச்சு அதை தடுக்க ட்ரை பண்றான். பட் ஒரு இடத்துல தான் ஷீல்ட் வருது. அதே சேம் டைமிங்ல நம்ம ஹீரோவை 13 அட்டாக் பண்ண போகும். டக்குனு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் வந்துட்டு காம்பேட் மோடுக்கு அவன் சூட்டை மாத்துறான். ஜஸ்ட் ஒரே அட்டாக்ல அவங்க 3 பேரையும் இவன் ஒரே நேரத்துல அட்டாக் பண்றான். உன் ட்ரெஸ்ஸை யாரா டிசைன் வந்து ஜக்கியோட நிக்கிறேன் ஜாங் கேட்கவா அவளையும் அவன் அட்டாக் பண்றான். இவன் இன்னும் ஃபாஸ்டா மாறிட்டான் அப்படின்னு 13 பாக்குறா. இது நியாயமே இல்ல, எனக்கு ஒரு ஆர்மரை கொண்டாடா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மோச்சு வாங்க டைவோ மேலே ஏறி வந்துட்டு இருக்கான். ஒரு லிஃப்ட் ஆச்சு வச்சிருக்கலாம்ல அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இவனை விட்டுரு, இவனை நான் மட்டும் தான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி 13 நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. அவன் அட்டாக்க பிளம் பிளாசம் ஷீல்ட வச்சு அவ தடுக்கவும் முடிஞ்சா இதை தடுப்பாப்போம் அப்படின்னு பவர்ஃபுல்லான அட்டாக் வச்சு அவன் அட்டாக் பண்ணுவோம். 13 சேஃபா தான் இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோவில் ஜஸ்ட் மிஸ்ல தள்ளி விட்டுட்டு அவன் அந்த அட்டாக்கை வாங்கிட்டான். 7 எனக்காக அவன் அப்படின்னு சொல்லி 13 வருத்தப்பட்டு இருந்தா. நம்ம ஹீரோ லீஃபா மாதிரி இப்போ ஸ்டான் பிரின்ஸ்க்கு பின்னாடி வந்து 7 டே லாக் அப்படின்னு அந்த பாடி கார்டு மூவை யூஸ் பண்றான். 13 அட்டாக் பண்ண வந்தா டைம் கேப்சூல்ல அவனை பிடிச்சு வச்சிருந்தான். ஸோ 13 அசைய முடியல. நாளுக்கு நான் உங்ககிட்ட நிறைய ஃபேன்சி மூவ்ஸ் இருக்கலாம் ஏன் கிட்ட அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோ ஃபோக்கஸ் பண்ணி கடலுக்குள்ள விழுந்த சலிசலியா நொறுங்கி போன அவன் சிசரை ஃபோக்கஸ் பண்றான். அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல உடஞ்சு போய் கிடந்த அந்த சிசர் மொத்தமா இப்போ ஒண்ணு சேர்ந்து ஸ்ட்ரைட்டா இந்த இடத்துக்கு தான் வருது. ஹீரோ இது நாள் வரைக்கும் பார்த்ததுல எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கு. எல்லாருமே எதையாச்சும் ஒரு விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னோட ஆம்பிஷன் என்னது, நான் இதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிரின்ஸ் ஆஃப் ஸ்டானோட சேர்த்து நம்ம ஹீரோ ஹார்ட்லயும் அந்த சிசர் இறங்குது. தன்னோட உயிரை நம்ம ஹீரோ சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாரையும் நம்ம ஹீரோ காப்பாத்துறான். ஷாஃபே போயிட்டு நம்ம ஹீரோ எழுப்ப ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ எந்திக்கல. ஹியூமன் ஹார்ட் வீக் ஆனது, அதனாலதான் நான் எனக்கு கொரில்லா ஹார்ட்டை இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் இப்போ எந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போனா நிறுத்துடா அப்படின்னு சொல்லி ஒரு சிகரெட் இப்ப பறந்து வருது. நான் தான் கிங் ஆஃப் சிக்கன்ஸ். அச்சோ மூச்சு வாங்குதே, டைலாக் பேச முடியல. என்ன தைரியம் இருந்தா என் அப்ரண்டிஸ் மேல கை வைப்பா, அவன் எனக்கு வேலை பாக்குற ஆளு அப்படின்னு டைவா பேசிட்டு இருக்கும்போதே டக்குனு டைவா அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ செஞ்சு சாக்ரிஃபைஸ் வீண் போக கூடாதுன்னு 13 போயிட்டு அவனை அட்டாக் பண்ண போறா. நம்ம ஹீரோக்கு அவன் பழைய மெமரிஸ் ஞாபகம் வருது. ஷாங்கோலியே நீ தான் ஒரு பவர்ஃபுல்லான கில்லர், எதுக்கு அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ற, இது நம்ம கில்லர் கோடுக்கு எதிரானது, உலகத்தோட மொத்த கில்லர்ஸ் இப்ப ஒன்ன தேடி தான் வருவாங்கன்னு சொல்லலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, முடிஞ்சா என் மேல கை வைங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. நம்ம ஹீரோ காப்பாத்தின அந்த பொண்ணை நம்ம ஹீரோ முதுகுல குத்துறா. கில்லர்ஸ் எல்லாரும் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட நெருங்குவோம். நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கிற அந்த பிரிட்ஜையே மொத்தமா நம்ம ஹீரோ உடைக்கிறான். மொத்த கில்லர்ஸ் எல்லாம் தப்பிச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தண்ணிக்குள்ள விழுந்துருதான். அண்ட் அவனோட ஸ்வாட் தான் அது. அப்பவே அந்த ஸ்வாட் கிராக் விட்ட மாதிரி தான் இருக்கு. 13 அடி வாங்கி கீழே விழுந்து இப்ப எந்திக்கிறா. நான் இதை செஞ்சே ஆகணும், முடிஞ்சா என்ன தடுத்து பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் மாதிரி நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் பாக்குறான். கடைசியா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, ரோபோட் மோட் இனிஷியேட் அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் வந்து இப்போ அந்த பாலை வர வச்ச அதுக்குள்ள போயிருந்தான். எல்லாரும் இப்போ செட்டிங்கடா அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் அதை ஆப்ரேட் பண்ணா. நான் திரும்ப வருவேன் அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் பறந்துருக்கான். 7 அப்படின்னு டைவோ வந்தா என்கிட்ட வராத இல்ல செத்துருவேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம ஹீரோ மயங்கி விழுந்திருக்கான். மாஸ்டர் பாத்தீங்களா அப்படின்னு 13 கேட்கவும் அவனை இப்பவே கொன்று அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு, அப்படின்னா நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. அவனை பார்த்தல அவன் ரொம்ப டேஞ்சரஸ், அவனை இப்பவே கொன்றலாம் அப்படின்னு சொல்லி சேர்மன் ஜாங் வந்துட்டு ஒரு மிசைல் எடுத்துட்டு போறான். அவன் தான் அந்த மொத்த ஐலாண்டையே காப்பாத்திருக்கான். அவனை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு கோலா சொல்றா. அவன் மட்டும் மாறி இருந்தான்னா நான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு ஜாங் வந்து மிசைலோட நிக்கிறா. நம்ம ஹீரோ இப்ப வெளியே வரான். எல்லாரும் நம்ம ஹீரோ எப்படி இருக்கான்னு பதறிட்டே நின்னுட்டு இருக்காங்க. ஒரே நேரத்துல இவ்வளவு பேர் முடிவெட்டு வந்திருக்கீங்க, சரி ஒவ்வொரு தடவை லைன்ல வாங்க நம்ம ஹீரோ சொல்றான். 7 பழைய மாதிரி தான் இருக்கான்னு எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம ஹீரோ சிசரை காணும். 13 வந்து நம்ம ஹீரோக்காக அவனோட சிசரை ரெடி பண்ணி இதை அப்படியே தூக்கி போடுறா. லாஸ்ட் எபிசோடுன்றதுனால இப்ப அந்த மொத்த ஐலாண்டி அந்த சிசர் அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்கு. கடைசியா அதை நம்ம ஹீரோ கையை வந்து ரைஸ் பண்ணிட்டு தொடரும்னு போடுதாங்க. முடியுது. எல்லாருமே கஷ்டப்பட்டு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் தோக்கடிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. ஈவன் 13 கூட தனியால அது முடிஞ்சிருக்காது. பட் நம்ம ஹீரோட மெமரிஸ் எல்லாம் திரும்ப வந்தோடனே அடுத்த ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை தோக்கடிச்சிருப்பான். அண்ட் நம்ம ஹீரோவோட அந்த ஸ்வாடுக்கே ஒரு தனி பவர் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் சீசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.